நம்ம சுடிதார் மெட்டீரியல்ல எப்படி நம்ம வந்து டாப் தைக்கலாம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சுடிதார் மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்குள்ள டாப் பீஸ் இது. அந்த டாப் பீஸ்ல பாருங்க ஃபுல்லா விரிச்சு வச்சிருக்கேன். ரெண்டா போட்டு இருக்கேன்னா இந்த ரெண்டா போட்டிருக்க இந்த பீஸ்ல வந்து ஒரு சைடு வந்து கைக்கு கொடுத்துருக்காங்க. கைக்கு வந்து அந்த மாடல் கொடுத்துருக்கனால அந்த பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து நமக்கு கைக்குள்ள பீஸ் மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் அதே மாதிரி இதுக்கு நேர ஆப்போசிட் சைட்லயும் பாருங்க கைக்கு மாடல் வந்து கொடுத்துருக்கனால இந்த பீஸ் இந்த ஒன் சைடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து சுடிதார் அளவு டாப் வந்து போட்டிருக்கேன். இது மேல இந்த அளவு டாப் வந்து எவ்வளவு அகலம் இருக்கு அப்படிங்கறது சும்மா ஒரு ஜஸ்டா நம்ம ஒரு அளவுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கையோட துணி வந்து இதுல எடுக்கிறதுனால இப்ப நம்ம சேலை சுடிதார் மெட்டீரியல்ல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வந்திருக்காது கைக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபுல்லா 4 பீஸாவே போட்டுட்டு நம்ம சுடிதார் டாப்புக்கு கட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற துணியை வந்து கைக்கு எடுத்துக்கலாம். இப்ப இதுல மாடல் கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து சும்மா ஜஸ்டா தான் போட்டிருக்கேன். இந்த சுடிதார் டாப்பை சும்மா மேல போட்டுட்டு இது சும்மா ஒரு அளவுக்கு நம்ம வந்து கைக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிற அளவுக்கு சும்மா மார்க் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு மார்க் இந்த மாதிரி இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கைக்கு லைன் போட்டுட்டு இந்த லைனை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் கை பீஸு. ஸோ இதை வந்து நம்ம மடிச்சு எடுத்துடலாம் தனியா. இந்த பீஸை நம்ம தனியா மடிச்சு வச்சிடலாம். இப்போ இதை நம்ம வந்து சுடிதார் டாப்புக்கு வச்சிருக்க துணி இப்போ 2 பீஸா போட்டிருக்கோம். இந்த பீஸை இப்போ நம்ம இன்னொரு மடக்கிடலாம். அப்போ 4 பீசஸா வந்துடும். இப்போ பாருங்க இன்னொரு பீஸா நம்ம மடக்கிட்டோம். ஸோ வந்து இதுல எத்தனை பீஸ் இருக்குன்னா 4 பீசஸ் இருக்கு. 1 2 3 4 இங்க பாருங்க 4 பீசஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்து சுடிதார் டாப் வந்து நான் பெரட்டி போட்டிருக்கேன். அளவு டாப்பை இந்த மாதிரி பெரட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு துணியை நம்ம மடக்கி போட்டிருக்கோம். 4 பீசஸ் இருக்குது இதுல. இந்த மாதிரி மடக்கி போட்டுட்டு நம்ம அளவு டாப்பை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பெரட்டி போட்டுட்டு இதை நம்ம அப்படியே மார்க் பண்ணலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நெக்குக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுல ஆசிட்டிஸ் இருக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1/4 இன்ச் வந்து முன்னாடி ஒரு லைன் போட்டுக்கலாம். இதான் வந்து நெக்கோட அளவு. இங்க இருந்து இந்த இடத்துல வந்து தையல் இடத்துல பாருங்க இங்க வரைக்கும் நமக்கு பெரட்டி போட்டிருக்கனால துணி உள் துணி தெரியுது. எவ்வளவு தூரம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. அதனால அது வரைக்குமே நம்ம ஃபுல்லா போட்டுடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து நம்ம ஆமுல் எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதோட தையல் இடம் இங்க இருக்குது. இதுக்கு மேல ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம ஏற்கனவே 1.5 இன்ச் விட்டுருக்கோம். இது நம்ம அளவு சுடிதார் அப்படியே வச்சு நான் கட் பண்றதுனால இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி ஜஸ்டா ஒரு லைன் அப்படியே போட்டுட்டே வாங்க. இந்த இடத்துல கட்டிங் இருக்குது. இதுதான் கட் இடம். இந்த கட் இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த பிளேஸ் தான் வந்து நமக்கு கட் வர்ற இடம். ஸோ இங்க இருந்து இப்படி லைன் வந்து இந்த மாதிரி வந்துக்குங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஏன்னா நம்ம இங்க வந்து மடிச்சு நம்ம உள்ள தச்சிருக்கனால இந்த லைன் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட் கட்டு தான். இந்த மாதிரி நேரா லைன் வந்து கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம நேரா லைன் கொடுத்து கீழே வரைக்கும் அப்படியே போகலாம். இப்ப பாருங்க அப்படியே லைன் போட்டு எனக்கு வந்து இதோடைய கீழே இருக்கிற ஹைட் வந்து தேவைப்படுது அப்படிங்கறதுனால நான் எக்ஸ்ட்ரா அந்த ஹைட் அப்படியே அந்த துணியில இருக்க ஹைட் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஹைட் வந்து இருக்கிற சுடிதார் டாப்போட ஹைட்டே போதும்னா இதோட அளவுலயே நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் வந்து இந்த மடக்குக்கு மட்டும் வச்சுட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஃபுல்
இடம் வந்து எனக்கு அப்படியே அந்த ஃபுல் ஹைட் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பாருங்க, ஆமுல் எடுத்த இடத்துல நம்ம இந்த மாதிரி இந்த ஆமுல் எங்கே வருதுன்னு பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சும்மா லைட்டாக ஒரு மார்க் கொடுத்துக்குங்க. அந்த தையல் அந்த துணி நம்ம விட்டுருக்கோம்ல, ஆமுல் இடத்துல விட்டுது, அதை வந்து ஜஸ்ட்டாக இப்படி போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டு நீங்களே ஒரு லைன் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து அந்த லைன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இப்போ எனக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கரெக்டாக இருக்கனால நான் அதையே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் நீங்கள் அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இன்ச் எக்ஸ்ட்ராவோ குறையவோ கூடவோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நெக் எடுக்கிறதா இருந்தால் நம்ம மடித்து தைக்கணும் அப்படிங்கிறதுனால 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மேலே கோடு போட்டுக்கோங்க, இந்த மாதிரி மடியலுக்காக. இதுக்கப்புறம் இந்த ஷோல்டரில் நம்ம இங்கே எடுத்தோம்ல, இந்த லைனில் இருந்து இந்த லைன் இடத்துக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து இறக்கமாக நீங்கள் கோடு போடணும் ஷோல்டருக்காக. இப்போ இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்கேலில் கோடு போட்டு காமிக்கிறேன், பிகினர்ஸ்க்காக ஸ்கேலில் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஆமுல் இடத்துல இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேராக ஒரு லைனும், இங்கேருந்து இந்த லைன் வந்து நேராகவும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன்ல இருந்து இந்த கார்னர்ல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து இந்த 2 லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேல இருந்து இந்த 1/2 இன்ச் இருக்குதுல, இந்த இடத்துல வந்து லைன் போட்டுட்டு இதுல இருந்து இது வரைக்கும் நடுவுல ஹாஃபா எடுத்துக்கோங்க ஒரு லைன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஹாஃபா. அதே மாதிரி இங்க இருந்து இந்த இடம் வரைக்கும் உள்ளதுல நடுவுல ஹாஃபா ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 மார்க் பண்ணிக்கோங்க. இதுலயும் ஹாஃப் இதுலயும் ஹாஃபா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஜாயிண்ட் கொடுங்க. இங்க நம்ம ஏற்கனவே இங்க ஒரு சும்மா 1.5 இன்ச்சுக்கு இப்படி போட்டிருந்தோம்ல, இந்த இடம் வரைக்கும் இப்படி ஒரு லைன். இது இங்க இருந்து இந்த லைன் வந்து அப்படியே ஜாயிண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், இந்த லைன் வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஷோல்டருக்கு பாருங்க, இங்க இருந்து இந்த ஸ்கேல்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கையில மார்க் பண்ணா சரியா வராது. எப்பவும் அது வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம தையல் கட்டிங்லாம் நம்ம வந்து தச்சிட்டே இருந்தாதான் அந்த மாதிரி மார்க் பண்ணா ஈஸியா வரும். இந்த மாதிரி ஸ்கேல்ல கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க நெக்குக்கு பாருங்க, அதே மாதிரி தான் இங்க இருந்து ஒரு லைன், நெக்குக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த மே இடத்துல சொன்னால தையல் உள்ள போற இடம், இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுதான் நெக்குக்குள்ள லைனு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி நெக் வேணுமோ அது நீங்க வரைஞ்சிக்கலாம். நான் வெறும் ரவுண்ட் நெக் தான் போடுறேன். ஸோ ரவுண்ட் நெக்குக்கு இப்போ இங்க இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஜஸ்ட் அப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அங்கே நம்ம ஏற்கனவே எடுத்தோம்ல, அதே மாதிரி இது 2லயும் ஒரு ஹாஃப் இடம், அதே மாதிரி இங்கே ஒரு 1/4 இன்ச் இடம் விட்டுட்டு இங்க இருந்து 2லயும் ஒரு ஹாஃப் பிளேஸ், இந்த ஹாஃப் பிளேஸ், இந்த பிளேஸ்ல நீங்க லைன் போட்டுக்கோங்க. ஜாயிண்ட் லைன் வந்து இது போட போட வந்துடும் உங்களுக்கு. இது சிந்தட்டிக்னால உங்களுக்கு ஒரு லைன் போட்டால் ஒரே மாதிரி கொஞ்சம் இல்லாமல் அப்படி டபுள் லைன் மாதிரி கொஞ்சம் வருது. இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த உள் லைன் தான், இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் நெக்லேருந்து இப்படி கட் பண்ணி இந்த கிராஸ் போயிட்டு அப்புறம் இப்படி நம்ம ஆமுல் போயிட்டு இப்படி நேராக கட்டிங் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து மார்க் பண்ணுறது அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷோல்டர் இந்த நெக் இடத்துல இருந்து ஷோல்டருக்கு போற லைன்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நெக்கை நீங்க ஃபர்ஸ்ட் வைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம பேக்னும் ஃப்ரண்ட்டும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்குது. நம்ம தனியா எடுத்துட்டு தான் அதை கட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து நம்ம கட் பண்ணிட்டே போலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து நம்ம ஆம்பூல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து நம்ம உள்வாங்கலாம் கொஞ்சம் வெட்டணும். அது மட்டும் இல்லாம பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஆம்பூல் இந்த இடத்துல இருந்து மார்க் பண்றது எப்படிங்கறது காமிச்சுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம அப்படியே லைன் போட்டுக்கலாம். இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு 1/4 இன்ச் ஒரு லைன் எடுத்துட்டு இந்த லைன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் மார்க் பண்ணிட்டே வாங்க. இந்த 1/2 இன்ச்ல அப்படியே நீங்க வந்து ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கையாலேயே போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த லைனோட அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு வந்து இது வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்காக நம்ம போடுறது. ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். பேக் பீஸ் கட் பண்ணிடக்கூடாது. பேக் பீஸை நம்ம வெளியே எடுத்துட்டு துணி எடுத்துட்டு தான் இதை கட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் துணியை எடுத்துட்டு எப்படி நம்ம கட் பண்றது அப்படிங்கறத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம பேக் பீஸ்க்கு வந்து நெக் வந்து நம்ம மார்க் பண்ணல. சோ இந்த லைன் மட்டும் இதுல போட்டு வச்சுக்கலாம். இங்க ஏற்கனவே இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு பின்னாடி இன்னொரு லைன் ஒன்று போட்டிருக்கேன். இப்ப நம்ம இந்த உள்ளக்க இருக்க பேக் பீஸை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி கீழே இறக்கி விட்டுட்டு இது ஃப்ரண்ட் பீஸ் தான். இது அப்படியே வச்சுட்டு இதுல ஆமூல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கும் ஆமூலும் இதுல கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகலாம். நம்ம நெக்கு கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆமூல் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆமூல் கட் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த 1/4 இன்ச்ல இருந்து இந்த லைன் அப்படியே கொண்டு வந்துக்கோங்க. இங்க இருந்து அப்படியே அந்த 1/2 இன்ச் போய் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணிட்டோம், ஆமூலும் கட் பண்ணி ஃப்ரண்ட் பீஸ் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் பீஸ்க்கு வந்து நம்ம நெக் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் நெக்குக்கு அந்த மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுல இருந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்குக்கு போடுற மாதிரியே தான் பேக் நெக்குக்கும் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். போட்டுட்டு இப்போ நமக்கு வந்து அங்கே ஏற்கனவே இதை கொஞ்சம் தெரியுது, அதனால நான் போட்டுக்கிறேன். இல்லைனா நீங்கள் அளந்து போட்டுக்குங்க. இன்ச் வந்து இன்ச் ஷேப்பில் வந்து அளந்து போட்டுக்குங்க. எனக்கு ஃப்ரண்ட் நெக்கோட அளவு இங்கே தெரியறனால இதை விட எனக்கு 1 இன்ச் வந்து பேக் நெக் வந்து தேவைப்படும். ஸோ அதனால அதை விட 1 இன்ச் வந்து நான் தள்ளி வச்சுக்கிறேன். ஒரு இன்ச் தள்ளி வச்சிருக்கேன். நீங்கள் இன்ச் ஷேப்பில் அளந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் அதே மாதிரி இந்த லைன்ல இருந்து ஒரு ஹாஃப் லைன் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே 1/4 இன்ச் லைன்ல இருந்து இந்த லைனுக்குள்ள ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனுக்கு உள்ள நம்ம வந்து மார்க் பண்ணணும். 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் கையாலே போட்டுடலாம். உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஏதாவது இது மாதிரி மார்க் பண்ணுற ஸ்கேல் வருது, அந்த ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் லைன் போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ கட்டிங் ஒர்க் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஆமூல் கட்டிங் கிடையாது. பேக்கில் உள்ளதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஆமூல் வெட்டுவோம். இதோட இந்த பேக் நெக்கு கட் பண்ணதோட இந்த சுடிதார் மெட்டீரியலில் டாப் வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத, உங்களுக்கு 3/4 ஹேண்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.